Hello motorcycle lovers. இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா Kawasaki நெக்ஸ்ட் மந்த் பார்த்தீங்கன்னா நிஞ்சாவில் ZX4R அப்படிங்கிற ஒரு நியூ மாடல் வந்து இந்தியாவில் லான்ச் பண்ண போகிறாங்க. இந்த மாடல் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி இருக்கக்கூடிய ZX6R இல்லாட்டி ZX25R அப்படிங்கிற இந்த ரெண்டு மாடலை ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணிவிட்டு இந்த ZX4R அப்படிங்கிற ஒரு நியூ மாடல் லான்ச் பண்ணுவாங்க அப்படிங்கிறத எதிர்பார்த்துட்ருக்காங்க. ஸோ இந்த ZX4R அப்படிங்கிற பைக்கை பொறுத்த வரைக்கும் ரொம்ப வருஷமாக ரூமராகவே இருந்துகிட்டு இருந்தது. பட் இப்போது Kawasaki கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க இந்தியா நாங்கள் ZX4R வந்து லான்ச் பண்ணுறதுக்கு கண்டிப்பாக வந்து எல்லா விஷயங்களும் பண்ணிட்டோம் அப்படிங்கிறது தான் ஜாப்பனீஸ் அவங்களுடைய அங்கிருந்தே வந்து வந்த ஒரு தகவல் அப்படின்னு சொல்லலாம். இந்த பைக்கை பொறுத்த வரைக்கும் ஒரு ரீப்ளேஸ்மெண்ட் பைக்கில் தான் இந்தியாவில் வரப்போகுது. அது பார்த்தீங்கன்னா ZX6R ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணலாம் அப்படிங்கிறது தான் நிறைய பேரோட ஒரு கமெண்ட்டாக இருந்துகிட்டு இருக்கு. இந்த ZX4R பற்றின உங்களுடைய கமெண்ட் என்ன அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு Kawasaki பைக்ஸில் எந்த பைக் பிடிக்கும் அப்படிங்கிறதையும் கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. Kawasakiயை பொறுத்த வரைக்கும் அவங்களுடைய பைக்ஸ் எல்லாமே ரொம்ப பில்டு குவாலிட்டி நல்லா இருக்கும். அண்ட் அவங்களுடைய இன்ஜின் பர்ஃபார்மன்ஸ் அது மட்டும் இல்லாமல் கொடுக்கக்கூடிய அந்த கிளஸ்டரில் பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான லேட்டஸ்ட் ஃபியூச்சர்ஸ் கொடுப்பாங்க. இதை தாண்டி Kawasaki கிட்ட ஒரு விஷயம் என்னன்னா எல்லா பைக் பிராண்டும் அந்த சிசி அப்படிங்கிறத மட்டும் தான் மென்ஷன் பண்ணிட்டு இருப்பாங்க. ஒரு 200 சிசினா இவ்வளோ டார்க் கொடுக்கணும், ஒரு 400 சிசினா இவ்வளோ டார்க் கொடுக்கணும் அப்படிங்கிறது. பட் Kawasakiயை பொறுத்த வரைக்கும் இந்த ZX4Rல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வெறும் 399 சிசி இன்ஜின் தான் கொடுத்துருக்காங்க. பட் இது வந்து பார்த்தீங்கன்னா இன்லைன் 4 சிலிண்டர் மோட்டார் சைக்கிள்ங்க. ஸோ பேரலல் ட்வின் மோட்டார் சைக்கிள் எந்த அளவுக்கு பவர்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறது தெரியும். பட் இது இன்லைன் 4 சிலிண்டர் 16 வால்வ் இருக்கக்கூடிய ஒன் ஆஃப் தி பெஸ்ட் மோட்டார் சைக்கிள் இந்த செக்மெண்ட்ல குளோபல் வைஸ் அப்படின்னு கூட சொல்லலாம். ZX6R பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 600 சிசிக்கும் மேலே இதோட கெப்பாசிட்டி. பட் இந்த பைக்கே உங்களுக்கு 11 lakh rupeesக்கு தான் சேல் ஆகுது. அதாவது 600 சிசி இருக்கக்கூடிய நிஞ்சா ZX6R வந்து உங்களுக்கு 11 lakh தான். பட் இது 400 சிசி தான் ZX4R. இதோட பிரைஸ் பார்த்தீங்கன்னா காஸ்ட் அரௌண்ட் 10 lakhs அப்படிங்கிற ஒரு எக்ஸோரூம் பிரைஸ்ல லான்ச் பண்ணுவாங்க அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஸோ ZX4R பார்த்தீங்கன்னா அக்டோபர் 1 வந்து லான்ச் பண்ணுறதுக்கான சான்சஸ் நிறைய இருக்குது அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. பட் வெயிட் பண்ணி பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த பைக்கில் எக்ஸ்பெக்டட் ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் என்ன, அதாவது கான்ஃபிகரேஷன் என்னென்ன வரப்போகுது அப்படிங்கிறத பார்க்கலாம். இந்த ZX4Rோட இன்ஜின் டீட்டெயில்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது 399 சிசி DOHC ஃபியூல் இன்ஜெக்டட் லிக்விட் கூல்ட் 16 வால்வ் இன்லைன் 4 சிலிண்டர் இன்ஜின் தான் வரப்போகுது. இந்த இன்ஜின் ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய ஹார்ஸ் பார்னு பார்த்தீங்கன்னா 70 ஹார்ஸ் பார் அண்ட் 38 நியூட்டன் மீட்டர் ஆஃப் டார்க் இருக்கும் அப்படிங்கிறத எக்ஸ்பெக்டடாக சொல்லியிருக்காங்க. இந்த பைக்கை பொறுத்த வரைக்கும் 6-speed கியர் பாக்ஸ் அண்ட் அசிஸ்டன்ட் ஸ்லிப்பர் கிளச் வந்து இருக்க போகுது. இது வந்து ஒரு செயின் டிரைவ் பைக் தான். இது வந்து பெல்ட் எல்லாம் கிடையாது. பிரேக்ஸ்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்ல வந்து 310mm டியூவல் டிஸ்க் பிரேக் வந்து ஃப்ரண்ட்ல இருக்க போகுது. ரியர்ல 220mm சிங்கிள் டிஸ்க்குங்க. ஃப்ரண்ட்ல பார்த்தீங்கன்னா டியூவல் டிஸ்க் பிரேக் இருக்க போகுது. இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பர் பைக்கான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக சூப்பர் பைக் அப்படின்னு சொல்ல முடியாது. ஏன்னா அதாவது Kawasaki கிட்ட இருந்து நீங்கள் இது ஒரு சூப்பர் பைக்கான்னு கேட்டிங்கன்னா இதுக்கு சூப்பர் பைக் கிடையாது. மற்ற பைக் கம்பேர் பண்ணும்போது இது வந்து ஒரு மிகப்பெரிய சூப்பர் பைக் அப்படின்னு சொல்ல. இதில் உங்களுக்கு ட்ராக்ஷன் கண்ட்ரோல் டியூவல்ஸ் அண்ட் ABS சிஸ்டம் வந்து அவைலபிளாக இருக்கு. அண்ட் டயர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்ல 110/70 செக்ஷன் டயரும் ரியர்ல 150/70 செக்ஷன் டயரும் கொடுத்துருக்காங்க. 17 inch அலாய் வீல் டியூப்லெஸ் ரேடியல் டயர் தாங்க கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த பைக்கோட முக்கியமான விஷயம் சஸ்பென்ஷன் சொல்லலாம். 37mm USD ஃப்ரண்ட் ஃபோக்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. செப்பரேட் ஃபங்க்ஷன் ஃபோக்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அதாவது SFF BP அப்படின்னு சொல்லுவாங்க. அண்ட் இந்த பைக்கோட ரியர் சஸ்பென்ஷன் பார்த்தீங்கன்னா மோனோ ஷாக் கேஸ் சார்ஜர் சஸ்பென்ஷன் தான். இந்த பைக்ல உங்களுக்கு முக்கியமான விஷயம் இந்த டைமென்ஷன்ஸ் அப்படின்னு சொல்லலாம். கிரவுண்ட் கிளியரன்ஸ் 125mm தான் இருக்கு. கண்டிப்பா நார்மலான ஸ்பீட் பிரேக்கராக இருந்தாலும் கீழே ஹிட் ஆகும். அண்ட் சீட்டோட ஹைட் 785mm கொடுத்துருக்காங்க. இந்த பைக்கோட ஃபியூல் டேங்க் கெப்பாசிட்டி 15 liters கொடுத்துருக்காங்க. இந்த பைக்கை பொறுத்த வரைக்கும் டிஜிட்டல் அண்ட் அனலாக் இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர், இதில் கிளாக், ABS, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா லோ ஃபியூல் வார்னிங் அண்ட் சர்வீஸ் ரிமைண்டர், சைடு ஸ்டாண்ட் ரிமைண்டர், கியர் ஷிஃப்டிங் இண்டிகேட்டர் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா விஷயங்களும் கொடுத்துருக்காங்க. LED ஹெட் லேம்ப்ஸ், LED டெயில் லேம்ப்ஸ், ஆனால் இன்னமும் வந்து ஹாலஜன் பல்பு தான் இண்டிகேட்டர்ஸ் கொடுத்துருக்காங்க. பட் இந்த ZX4R பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் மந்த் 1ஆம் தேதி இந்தியாவில் லான்ச் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ரைடிங் மோட்ஸ் இருக்கும். பில்லியன் ஃபுட் ரேஸ் ஸ்டெப் அப் சீட் தான் கொடுத்துருக்காங்க. ரொம்ப ப்ரீமியமான ஸ்பிளிட் சீட் கொடுத்துருக்காங்க. இந்த பைக்கை நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும் எந்த அளவுக்கு தாறுமான பைக்ஸ் அப்படிங்கிறது. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். 10 லட்ச ரூபாய்க்கு இந்த ZX4R அப்படிங்கிற பைக் என்ன கான்ஃபிகரேஷனில் வருது அப்படின்னு சொல்லிட்டு. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.